வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா, நேத்தோட இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் குறைகள் ஏதாச்சும் இருந்தால் சொல்லிக்கோங்க, நான் அதை திருத்திக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஆச்சுன்னா, ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டோரின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து ஸ்டோரி கிடையாது. ஸோ என் லைஃப்பில் எனக்கு நடந்த இதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து விஜயசேகர் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அங்கே போய் சரியாகாத பட்சத்தில் தான் அதுக்கப்புறம் தான் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் எக்மோர் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ அது வந்து பிரெயின் ஃபீவர், நார்மல் ஃபீவர் ஆகிட்டு, ஸோ அது பிரெயின் ஃபீவர் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது டியூமர் வரைக்கும் கொண்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஜூன் 22 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நரம்பு டாக்டர் பார்க்கறதுக்காக, ஸோ வந்து நாங்கள் நரம்பு டாக்டரை பார்க்கறதுக்காக அங்கே போயிருந்தோம். அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து எப்படி சொல்லலாம், அதான் நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து, ஏன்னா மூச்சு பேச்சு எதுவுமே இல்லையா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஸ் மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ அம்மா செம்மையாக அழுந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த நரம்பு டாக்டர் இருக்காங்களே, அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் வந்து அவங்க வந்து எதுவுமே சொல்லலை, நீங்கள் வந்து உங்களோட வார்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா வந்து வார்டுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கூட்டிகிட்டு போன சமயத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா என்னை பார்த்துட்டு இருந்தாங்களே டாக்டர். ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்திருக்கும்போது பாப்பாவுக்கு என்ன ஆச்சு, ஏன்னா நல்லா தானே போயிருந்தா சடனாக என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்ட எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா உடம்பெல்லாம் ரொம்ப ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல தான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, அங்கே வந்து எப்படி சொல்லலாம், வார்டு தான் நமக்கு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுன்னும் போது உங்களுக்கே தெரியும், வார்டு எல்லாருக்கும் ஒரே இது. அந்த இடத்துல வந்து ஒரு மூலையில் வந்து எங்கள் அம்மா வந்து ப்ரேயர் பண்ணி செம்மையாக அழுந்தாங்க ஜீசஸ்கிட்ட. ஏன்னா அம்மா மட்டும்தான் கிறிஸ்டினாக ஆயிருக்காங்க, மற்றபடி வேறு யாருமே இல்லை. அப்பா சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிந்து தான். அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து இப்படி தான் சொன்னாங்க. நான் வந்து ஏன்னா 10 வயசு கிட்ட அந்த டைம் எனக்கு ஆயிடுச்சு. ஸோ என் குழந்தை வந்து நான் வந்து இறந்து போன டைமில் என் குழந்தைய நான் கொண்டு போகலை. நான் ஏதாச்சும் பண்ணியிருந்தேன், என்னை ஒரு விஷயமா இது பண்ணுங்க, குழந்தைக்கு வந்து ஏதாச்சும் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக அழுந்து ப்ரேயர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இடத்துல என்ன ஆச்சுன்னா, அப்படி வந்து அம்மா ப்ரேயர் பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் நினைவு அந்த இது வந்துடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் சரி ப்ரேயர் மட்டும்தான் பண்ணுவாங்க. எல்லா விஷயத்துக்குமே சரி ப்ரேயர் மட்டும்தான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அம்மா வந்து ப்ரேயர் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு குழந்தை வந்து ஒரு குழந்தை இறந்துருந்துச்சு. அப்போ வந்து கடவுள் வந்து அம்மா கிட்ட பேசியிருக்காங்களாம், உன் கண்ணு முன்னாடியே ஒரு குழந்தை இருந்துச்சுல்ல, இதே போல் அந்த குழந்தைக்கு வந்து நீ ப்ரேயர் பண்ணியிருந்துருக்கலாம், கடவுளை பற்றி நீ ஒரு இது சொல்லியிருக்கலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் அம்மா கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அப்போது வந்து அம்மா வந்து அந்த செகண்ட் இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து எனக்கு உயிர் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா எங்கள் அம்மா வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே சரி கடவுளை பற்றி மேக்ஸிமம் அம்மாவுக்கு தெரிஞ்ச இது வரைக்கும் கடவுளை பற்றி எல்லார்கிட்டையுமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸோ நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறம் தான் ஒரு இதுவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஒரு 5 வருஷம் கிட்ட ரொம்பவே இது பண்ணிட்டேன். ஸோ அது வந்து நாளையோட இது பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீங்கள் வந்து மற்றவங்க கிட்ட மனுஷங்கிட்ட சொல்கிறத விட மனுஷங்கிட்டேயோ இல்லை ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அவங்கக்கிட்ட சொல்கிறது பதிலாக நீங்கள் வந்து ப்ரேயர் பண்ணி பாருங்களேன். அந்த இதில் வந்து உங்களுக்கு நல்லாவே மாற்றம் தெரியும். ஏன்னா
என் லைஃப் ஃபுல்லாகவே சரி தான் ப்ரேயர் மட்டும்தான். ப்ரேயர் இல்லைன்னா இந்த இடத்துல வந்து நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த ஒரு பெரிய இதுதான், சொல்லப்போனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.